விதைத்தால் வினை அறுப்பார். அரசன் அன்று கொள்வார், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார். 2011 முதல்முறை தேர்தலில் 29 எம்எல்ஏக்கள் மக்களுக்காக பேசினார், தமிழ்நாட்டுக்காக பேசினார். ஏன் தேர்தலுக்கு பிறகு பால் விலை உயர்த்துறீங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்துறீங்க? இது தப்பா? இது தப்பா? மக்களே உங்களை கேட்கிற தமிழ்நாடு மக்களை சிந்திங்க. யாருக்காக பேசுறாரு? ஒரு 10 கோடி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். அதை தான் இன்னைக்கு கடை அதுதான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். மக்கள் பிரச்சனையை சட்டசபையில பேசுனது பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆயிடுச்சு. தேமுதிக இருக்கிறவங்க ஆசை வலை வீசி இழுப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம இருக்காங்கன்னே தெரியல. வினை விதைத்தால் வினை அறுப்பான். கேப்டன் எப்பயுமே சொல்வார், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார். 2011 முதல் முறை தேமுதிக வெற்றி பெற்று 29 எம்எல்ஏக்கள் ஜெயித்த போது என்ன பேசிட்டார் கேப்டன்? அப்படி மக்களுக்காக பேசினார், தமிழ்நாட்டுக்காக பேசினார். ஏன் தேர்தலுக்கு பிறகு பால் விலை உயர்த்துறீங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தினாங்க? இது தப்பா? இது தப்பா? மக்களே உங்களை கேட்கிறேன், தமிழ்நாடு மக்களை சிந்திங்க. யாருக்காக பேசினார்? எனக்கு 100 ஏக்கர் கொடுங்க, ஒரு 10 கோடி கொடுங்க நான் போய் கேட்டார் கேப்டனு. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன். அதை தான் இன்னைக்கு என் கடைகோடி தொண்டரும் ஃபாலோ பண்றாங்க. அதுதான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். ஸோ மக்கள் பிரச்சனையை சட்டசபையில பேசுனது பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆயிடுச்சு. தேமுதிக இருக்கிறவங்க ஆசை வலை வீசி இழுத்தீங்க.